சிரிப்பாய், ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி பேச அப்படி பேசுமா? பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பாசத்தில் எங்கள் பள்ளிப்பட்டி மக்களை யாரும் மிஞ்சியதும் இல்லை என்று சொல்லக்கூடிய அருமையான கிராமத்துல நின்று பேசிட்டு இருக்கோங்க. கிராமம்னா சும்மா வாங்க, இதுதாங்க கிராம மக்கள். இந்த கிராம மக்களுடைய அன்பும் பாசத்துக்கு ஈடாக நகரத்துல முடியுமான்னு கேக்குறேன். எப்படி முடியும்? நான் கேக்குறேன். நம்ம பட்டிமன்றத்தை பார்க்க இந்த மாப்பிள்ளை வந்து நிக்கிறான் பாரு, ரஞ்சித் மாப்பிள்ள மேச்சேரில இருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 பேர், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இவங்கெல்லாம் எங்க ரசிகர்கள். அங்கேருந்து மேச்சேரில இருந்து மாப்பிள்ள வந்திருக்கான். நிக்காத மாப்பிள்ள, இப்போ உனக்கு சேர்த்தாரு அந்த மேல ஸ்டூல் ஏறி உட்காரலாம். கிராமம் சரியில்லை, கிராமம் சரியில்லைன்னு சொல்லி பேசுறீங்க. நீ பேச பேச 2 பேர் இறங்கி கிராமத்துல டாய்லெட் இல்லைன்னு சொல்லிட்டு டாய்லெட் போனாங்களா இல்லையா? கிராமத்துல எல்லா வசதியும் வந்துருச்சுங்க. பனைமரத்துல போய் உட்கார்ற குரூப்பாங்க இந்த குரூப். நம்ம குரூப் பனைமர குரூப் இல்ல, இதே வேற குரூப்ல போயிருக்கேன். நாங்க ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கா செல்வராஜன். ஏசி ரூம் 2 ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. பனைமரத்துக்கு ஏன் போறோம்? கிராமத்துல நாங்க ஏசி ரூம் நிறைக்காம போக மாட்டோம். கிராமங்கிறது வசதி வாய்ப்போட இருக்குதுங்க. உங்களை பத்தி ஒரு 2 வரி கவிதை சொல்லிருங்க. புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான், பொய்மான். உன் பின்னால் புகழ் வந்தால் நிஜமான், நிஜமான். அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, என்னைய மானுன்னு சொல்லி நீங்க வர்ணிச்சதுனால மான் சம்பந்தமாவே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. சரி. ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு. சரி. ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லாத. சரி. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. சரி. திரும்பவும் சொல்லுங்கிற மானும் ஆத்துல தண்ணியில விழுந்து செத்து போச்சு. அச்சச்சோ. செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல சரி 2 மான் இருந்துச்சு. சரி. ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு, ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லாத. சரி. தண்ணி குடிக்க போகும்போது திரும்பவும் சொல்லுங்கிற மானு ஆத்துல தண்ணியில விழுந்து செத்து போச்சு. அச்சச்சோ. செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல ஐயோ நடுவர்களே விடிய காலம் 5:30 வரைக்கும் சொல்லுவேன். தேவையில்லை. நடுவுல ஆட்சியில் குப்தர் காலம் சொன்னாங்க. ஆட்சியில் குப்தர் காலம் தான் மகிழ்ச்சியான காலம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய காலத்துல பொற்காலமான வாழ்க்கை கிராமத்துல தாங்க இருக்கு. எதிரணியில இருந்து ஒன்று சொன்னாங்க, ரோகிணி சொல்றாங்க, கணவனுக்கு நிகராக சம்பாதிக்கிறோம் பெண்கள், கணவனுக்கு நிகராக நகரத்துல சம்பாதிக்கிறோம் பெண்கள், கணவனுக்கு நிகராக சம்பாதிக்கிறீர்கள் பெண்கள், கணவனை மதித்து நடக்கின்ற பெண்கள் கிராமத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்மகனை மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வரும் என்று சொன்னால் நகரத்து பெண்களுக்கு வராது. ஈகோ, ஆணவம், நான் தான் பெருசுங்கிற எண்ணம் வரும். ஒரு காலத்துல பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருந்துச்சு. இன்னைக்கு நகரத்துல ஆண்களுக்கு பாதுகாப்பு சங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பே இல்லாம போயிடுச்சுங்க. கிராமத்துல தான் அந்த மகிழ்ச்சி இருக்கு. 1120 ரூபாய் கொடுத்து கிராமத்திலிருந்து வந்த காதல் ஜோடிக்கு 20 ரூபாயோட தங்கச்சங்கிலி கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அது எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? அந்த நகை இலவசமாக. எதுக்காக தெரியுமா அந்த நகையை இலவசமாக அவங்க கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கிராமத்து காதல் ஜோடியின் அன்பிற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த மாறாத கிராம காதல் இன்றைக்கும் நிலைத்திருக்குது தாங்க அர்த்தம். இதற்கு சொன்னாங்க கள்ளிப்பால் கொடுக்கிறாங்க, கள்ளிப்பால் கொடுக்கிறாங்க. கிராமத்தில் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள் என்று தவறான செய்தியை சொல்லாதீங்க. கிராமத்துல பெண் குழந்தை பிறந்தால் என்ன பெத்த ஆத்தாவே வந்து பிறந்துட்டா, என் குலதெய்வம் பிறந்துருச்சுன்னு அவர்களை போற்றி வளர்ப்பது கிராமத்தில். 6 மாச குழந்தைக்கு கூட நகரத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் எப்படிங்க கிராம வாழ்க்கையை விட நகர வாழ்க்கை பெரிதாக இருக்க முடியும் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். இவங்க சொன்னாங்க டாக்டருக்கும் கல்யாணம் நகரத்துல, என்ஜினியருக்கும் கல்யாணம், டீச்சருக்கும் கல்யாணம் பண்றாங்க நகரத்திலேன்னு சொன்னீங்களே. கிராமத்தில் கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு மனதிற்கும் இன்னொரு மனதிற்குமான அன்பான இணைப்பாக அந்த திருமணம் இருக்கும் என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. எதிரிலிருந்து சொன்னாங்க, ஒரு கண் போச்சுன்னா கிராமத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்குவாங்களா இந்த கிராமத்து மக்கள்னு சொன்னாங்களே. அப்படி நான் சொல்லாதீங்க. தன் வீட்டில் ஒரு பிள்ளை தோற்று போனால் கூட தன் கிராமத்தில் ஒரு பிள்ளை ஜெயித்தால் தன் குடும்பமே ஜெயித்ததாக நினைத்து
புதுக்கோட்டையில திவினேஷ் என்கின்ற பாடகர்ங்க சின்ன பையன் பழைய பாடலை அழகாக பாடிக்கொண்டு ஜெயித்து வந்த போது ஒட்டுமொத்த கிராமமும் என் பிள்ளை ஜெயிச்சதாக தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்று சொன்னால் கிராமத்திற்குத்தான் எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக நினைக்கக்கூடிய எண்ணம் உண்டு என்று சொன்னார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார், கிராமத்துல நீங்க எல்லாமே சரின்னு சொல்றீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிராமத்துல என்ன இருக்கேன், ஒருத்தன் என்கிட்ட தண்ணி அடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தான். ஒரு ரம்மு வாங்கி அந்த கொடுத்து இதுல செவனப்பூ ஊத்தி குடிங்க. குடிச்ச சோறுல வாந்தி எடுத்துச்சு. குடிச்ச சோறுல வாந்தி எடுத்துட்டேன். இப்ப 25 வருஷமா அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். உண்மையில கைதட்டுங்க, 22 வருஷமா அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். ரம்முல அதை ஊத்துறது இல்ல, கொக்கோ கோலா தான் ஊத்துறது. அதான் சேருங்கிறாங்க. கிராமத்துல பெண்களை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை இல்லைங்க. நகரத்துல ஈடிசிங்கிற பேர்ல எத்தனை பெண் பிள்ளைகள் மரணத்தை தழுவுகிறார்கள் தெரியுங்களா? ஐயா உண்மைங்கிறார். எத்தனை பெண்கள் அப்பாட்ட சொன்னா அசிங்கமாயிரும், அம்மாட்ட சொன்னா அசிங்கமாயிரும், இவ்வளவு மோசமா என்னைய வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் போட்டானேன்னு மரணத்தை தழுவக்கூடிய பெண் குழந்தைகள் அதிகங்க. ஆனா கிராமத்துல தன் கிராமத்து பெண் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா கிராமத்து இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த பெண் பிள்ளைக்கு ஆதரவாக நின்று அவர்களை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால் அதுதான் கிராமத்து வாழ்க்கை. இந்த கிராமத்து பிள்ளைய பார்த்தவனே நகரத்துல இருந்து வந்த அவங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு என்ன பிடிச்சிருச்சு? சனி பிடிச்சிருச்சு. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள், கிராமத்து ஆண்கள்ல எதிர்பார்ப்பதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? அம்பானி மாதிரி லைஃப், எங்க ராணியக்கா மாதிரி அழகான ஒய்ஃப். இது அழகான ஒய்ஃப் கிடையாது, அகலமான ஒய்ஃப். எங்க அக்காவுக்கு என்னங்க குறைச்சல்? அங்க பாருங்க, உங்க அக்காவே குறைச்சதானே. அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகுங்க. எங்களுக்கு அழகே ஆகாது. இது எப்படி மாத்தி சொல்றது தெரியல நடுவர்களே. இப்ப கிராமத்து காதல் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இப்ப எங்க ராணி அக்கா மாதிரி ஒரு அழகான பிள்ளைய பாத்துட்டா அந்த கிராமமே விழா கோலமாயிரும். எப்படி தெரியுமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சித்திரை வருது மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சித்திரை வருது மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக அரும்பெடுத்து புழுநீல சரந்தொடுத்து, முத்தாக அரும்பெடுத்து புழுநீல சரந்தொடுத்து வித்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டானா. வித்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி மனச தொட்டானா. எத்தாக பேசி மனச தொட்டானா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து வாங்கி நடுவுல அந்த காலத்துல கிராமங்கள்ல எவ்வளவு பக்தி வளர்ந்துச்சுங்க. திருநாவுக்கரசரும் மாணிக்க வாசகரும் திருஞான சம்பந்தரும் வள்ளலாரும் வாரியாரும் பக்தியை வளர்த்துறாங்க, பக்தியை வளர்த்துறாங்க. ஆனா இன்னைக்கு பக்தி இருக்கா நகரத்துலங்க? 2 பயலும் இங்க நகரத்துல பள்ளிக்கூட வாசல்ல நிக்க வேண்டிய பையன் கோயில் வாசல்ல 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், டேய் தம்பி, அவ என்ன ஒரு பார்வை பார்த்தா அப்படியே நான் மயங்கி போயிட்டேன்னாங்கிறான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான், நீ ஊன்னு சொல்லு, நாளைக்கே அந்த பிள்ளைய தூக்கிடலாங்கிறான். 2 பேரும் படிக்கிறது யூகேஜிங்க ஐயா. அப்ப அவங்க பிரிகேஜி பிள்ளைய பிளான் பண்ணிக்கிறாங்க. நகரத்து வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு கவிஞன் எழுதினான். இந்த சினிமா குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் முன்னே மீசை முளைக்க வைத்து விட்டது என்று சொன்னாங்க. சினிமா குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறைகளை தூண்டக்கூடிய சினிமாவாக இன்றைய சினிமா மாறிவிட்டது என்று சொன்னா, பாடம் எப்படி அன்றைக்கு கிராமங்கள்ல அந்த காலத்துல பாடல் எப்படி கொடுத்துறாங்க? ஒரு குழந்தைகள் வளரும் போது அந்த பாடலை கேட்கும் பொழுது அது பாடம் அல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கே எதிர்காலத்திற்கே ஒரு உதாரணமாக இருந்த காலம் போய் இன்னைக்கு எப்படி எப்படியோ மாறிடுச்சுங்க. அழகா அன்னைக்கு கொடுத்தான், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம் போடுதான்
பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாருடா. சின்ன பயலே மச்சரி கேளடா. ஒரு காலத்துல, அந்த காலத்துல வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஆசிரியர் உட்கார்ந்து இருந்தாருங்க, மாணவர்கள் நின்று கொண்டு பாடம் நடத்தினார்கள். அந்த பாடம் மாணவர்கள் மனதில் நின்றது. இன்னைக்கு ஆசிரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் பாடம் அவர்கள் மனதில் நிற்பதே இல்லை என்பதுதான் உண்மை. அடிச்சாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளை அடித்து வளர்த்தார்கள், உருப்படியான பிள்ளையாக இருந்துச்சு. இன்னைக்கு அடிச்சா என்ன அடிச்சின்னா நான் உன்னை குத்துவேன்னு சொல்லக்கூடிய காலத்துல இன்னைக்கு காவல்துறையிடம் மாணவர்கள் அடி வாங்கக்கூடிய சூழல் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நரக வாழ்க்கை. இன்னைக்கு நகர வாழ்க்கை நரகமான வாழ்க்கையாக மாறிடுச்சு. பிள்ளைகளை கண்ட்ரோல் செய்வதற்கு தயாராக இல்லை என்ற சூழல் வந்துருச்சுன்னு தான் உண்மை. உண்மையிலே என்று ஆசிரியர்களுடைய கை கட்டப்பட்டதோ அதன் பிறகுதான் மாணவர்கள் காவல்துறை முன்பாக கைதட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதுதான் உண்மையான நிலைமை. தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்க்கையில் என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மாலாம்? கண்ணை மட்டும் விட்டு உறிஞ்சி எடுங்க சார் அப்படின்னாங்க. அன்னைக்கு வாத்தியா அது மட்டும் பொழைச்சிக்கிட்டு போகிறேன், பிச்சை எடுத்து அதை பொழைக்கட்டும்னா அன்னைக்கு அந்த அளவுக்கு புள்ள குட்டி ஒரு வீட்டில் 4 புள்ள 5 புள்ள இருந்துச்சு. அப்போ ஒன்று போனால் ஒன்று இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு உரிய சார் அப்படின்னாங்க. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு எத்தனை புள்ள? 10 புள்ள 12 புள்ள டெச்சன் கணக்கில் அடிச்சு பெற்றிருக்காங்க. எங்கள் தாத்தாலாம் 14 புள்ள. என்னையா பங்காளிக்கு 13 அவனை தாண்டணும் வைராக்கியத்தை வச்சோம்னா எங்கே உடைய வைராக்கியத்தை வச்சிருக்கான் பாரு. நடுவில் இருமா அந்த பழக்க வழக்கம் சரியில்லைன்னு இதோட இங்கே இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு பரமாவுக்கு அனுப்பணும். அங்கே ஒன்று 2 பேர் அங்கே 4 வித்துட்டேன். மொத்தம் 18 பேர் சொத்துக்கு பிடிக்க வர்றாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு சிரமம். அன்னைக்கெல்லாம் குழந்தை நிறைய பக்குறாங்கன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு சின்னம், முக்கோண சின்னம், தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அடிச்சு வச்சாங்க. தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேலே காய்க்க மாட்டேங்குது. இவங்க தான் கேட்க மாட்டேங்கிட்டாங்க. இது வரைக்கும் அடிச்ச தென்னை மரம் பூரா 2 காய்க்கு மேலே காய்க்கல சார். இப்போ இங்கே டெசன் 6, 8, 12 எங்கள் ஊரில் ஒருத்தர் 24 புள்ள பேர் வைக்க முடியல. நம்பர் போட்டேன் 1, 2 ஒரு ரெட்டப்பில் வந்துருச்சு. 9 ஏன்னு வச்சிருக்கேன் அவனுக்கு. 9, 9 ஏ இதில் பட்டா நம்பர் நான் போட்டிருக்காங்க. நீ பேசுமா, நான் நிறைய சொல்ல எங்கிருந்துங்க இப்படி 10 பிள்ளை 14 பிள்ளை கிராமத்துல இன்னைக்கு பிறந்துச்சு. நான் கேட்கிறேன் எங்கிருந்து இந்த யோசனை வந்துச்சுன்னா நினைக்க எப்படி இப்படி 9 ஏழு பிறந்தால்தான் நான் 9 ஏ எங்க அப்பா. அதுதான் அறிவு அதிகமா இருக்குது உங்களுக்கு. 9 எங்க பெரியப்பா, 9 ஏ எங்க அப்பா. எது நம்ம 2 ஏ தான், ஒன்லி 2. நான் கேட்கிறேன் கிராமத்துல இன்னைக்கு 10 பிள்ளை 15 பிள்ளை பிறந்துச்சு இல்லைங்க. அந்த 10 பிள்ளையும் 15 பிள்ளையும் அவர்கள் பிள்ளைகள் என்று அவர்கள் நல்லா சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, டெஸ்ட் டியூப் பேபி இருக்குது, யாரு பிள்ளைன்னே தெரியல. இன்னைக்கு என்ன காலம் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா இந்த அம்மா ஏன் குண்டா இருக்காங்க, இவ்வளவு குண்டா இருக்காங்க தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டு அவங்க உடம்பு இப்படி ஆயிருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவு முறை கிராமத்துல இருக்குதுன்னு சொன்னா நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் சொல்லு. நல்லது கெட்டது ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? கிராமங்கள்ல நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு 1வது படிக்கிற குழந்தைக்கு நகரத்துல சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வேணுங்கிற சூழலை உருவாக்கியது கிராமமா நகரமாங்க? உண்மை. ஒரு சொல்லுங்க. நகரத்துல சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த காதல் மோதல் இதெல்லாம் நகரத்துல தான் அதிகம் இருக்கும். கிராமத்துல ஏன் அது இல்லைன்னா குறைவா இருக்குன்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு புள்ள 12வது படிக்குது, இங்க இருந்து எடப்பாடி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள்ல போகுது இல்ல பஸ்ல போகுது. அந்த புள்ள கிராமத்து புள்ள அங்க போகும்போது யார்கிட்டையும் பேசுறதுக்கு யோசிக்கும். ஏன்னா பஸ்ஸில் பெரியப்பா வருவார், சித்தப்பா வருவார், நம்ம ஊருக்காரங்க வருவாங்க. அது சைக்கிளில் எங்கனையும் நின்று பேசாதுங்க, அத்தாடி சித்தப்பா வராரு பெரியப்பா போகிறாருன்னு சொல்லிட்டு அதை உறவுகளால் அவர்கள் பயந்து கொண்டு அந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நகரத்தில் அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை ஏற்று வீட்டுக்காரனோட போயிடும். இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏற்று விடுதான்டான்னு சொல்ல முடியுமா? யாரும் எதுக்கும் கட்டுக்கிற மாட்டேன். எவன் எக்கடு கட்டான்னா என் வயிறு நிறைஞ்சா போதும்னு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நகரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழல் இருக்கிறது.
பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஒரு கொலை நடந்தால் கூட தெரியாது. ஆனா கிராமத்துல ஒரு பிரச்சனைனா என் பங்காளிடா, என் உறவுக்காரன்டான்னு ஜாதி மதத்தை கடந்து போய் தில்லா நிக்கிறது கிராமத்து மக்களுடைய வாழ்க்கைங்க. உண்மை. நான் கிராமத்துல சார் இருக்கேன். உண்மையிலே கிராமத்துல மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது. நான் ஒரு புது புல்லட் வாங்கினேன். செல்போன்ல ஸ்டேட்டஸ்ல வச்சு எப்படி புல்லட் வச்ச 3வது நிமிஷம் குப்புற விழுந்துட்டு இதை பார்த்தவன் 12 பேர், அதில் முதல்ல பார்த்தவன் எங்கள் பெரியப்பேன். சோசியக்கார்ட்ட போய் கேட்டேன், அண்ணே வச்ச 3 செகண்ட் விழுந்துட்டோம்னு. அந்த விழுந்த ஃபோட்டோவை வைக்கினேன், விழுந்த ஃபோட்டோவை வச்சேன், பார்த்து என் பெரியப்பன் விழுந்துட்டேன். அப்பா தொலைஞ்சிட்டான்டா அப்படி. இப்படி ஒரு வாழ்க்கையும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிராமம் அவ்வளவு அழகான வாழ்க்கை. ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனையை பெருசுபடுத்தி பேசலாமா? நானா இப்போ வயல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீட்டா நடவு நட்டுருக்கேன். அருமையா இப்போ வந்து பொதி கட்டி நிக்குது. கருது பறி ஆரம்பிச்சோடனே நீட்டா எல்லாம் கிளீனா இருக்கும். நடவு நடுறதை பத்தி நீ கவலைப்படாத, நீட்டா எல்லாம் இப்போ வந்து யூரியா போட்டு லைட்டா தூவி இப்போ வந்து நாமினி கோல்டுலாம் அடிச்சு எல்லாம் கிளீனா வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து உரம் போடுறதெல்லாம் கிடையாது, இதில் ட்ரோனில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போல்லாம் ட்ரோன்னா எது ஸ்ப்ரேயர் கிடையாது, ட்ரோனில் உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம், மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ருசுன்னு அடிக்கிறதுல பூச்சியை பிறகுது. இப்போ நீட்டாக க்ளீனாக இருக்குது. என் மாமியா மட்டும் ஒரு தடவை அதை பார்த்துட்டு போச்சுன்னா போதும், அடுத்த நாள் புகையை அடிச்சு கும்பிட்றது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. வேற நாள கிராமத்துலேருந்து வந்த பிள்ளைங்க பொண்ணு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் போனார். யாரு? என்ன? கிராமத்தில் இருக்கிற பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போனாருங்க. நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவுல ஒரே ஒரு மாசம் தான் டிஃபரன்ஸ். 1 மாத இடைவெளி இருந்துச்சுங்க. நான் கோயிலுக்கு போனா கோயிலுக்கு பின்னாடியே வருவார், லைப்ரரி போனா லைப்ரரி பின்னாடி வருவார். ஆனா திரும்பியே பார்க்க மாட்டேன். ஏன்? எங்க கிராமத்துல எங்க பாட்டி வளர்ப்பு அப்படி. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு சாமி முன்னாடி நிக்கிறேன். அர்ச்சகர் வந்து என்ன பார்த்து என்னம்மா நட்சத்திரம்னு கேட்டார். அதுக்கு அவர் எதிர்த்தாப்புல நின்று என்ன தெரியுமாங்க சொன்னார்? அவன் நட்சத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த நிலவே அவதான்னு சொன்னார். எத்தனை மணி இருக்கும்? ஒரு 10 மணி இருக்கும். பிளாக்கில் வாங்கி அடிச்சிருந்துருப்பேன் போல இருக்கு. அடுத்த நாள் வந்தாருங்க. உன் பெயரை என் கையில் பச்சை குத்தலாம் என்று நினைத்திருந்தேன், பின் வலிக்கும் என்று வந்து விட்டேன். எனக்கல்ல, உன் பெயருக்கு 1.5 வாட்டர் தாண்டிட்டான்டா. உணர ஆரம்பிச்சாங்க. இல்ல நம்மளுக்கு கணிப்பு தெரியும், ஓரளவு தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த கிராமத்து காதல் அழகானது. கல்யாணம் ஆகி இன்னைக்கு 19 வருஷம் ஆயிடுச்சுங்க. வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? அந்த நிச்சயார்த்த டயத்துல நீங்க அவர் பின்னாடியே வர்றாரு, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இப்ப கல்யாணம் முடிச்ச எவ்வளவு நாள் ஆச்சு? 19 வருஷம் ஆயிடுச்சுங்க. 19 வருஷம். அவன் திரும்பி பார்க்க மாட்டானே. ஓகே, நீங்க நம்ம 25 வருஷம் அனுபவம் எவனுமே திரும்பி பார்க்க தெரியும்ல. நான் ஒரு பட்டு புடவை கேட்டேங்க, கையில காசு இல்ல. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன தெரியுமாங்க சொன்னாரு? 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டி ஒத்த ரோசாப்பூ வச்சாலே சும்மா ராணி மாதிரி அழகா இருப்படி தங்கும். கட்டிங் காசு பொண்ணு மாதிரி தேத்துவாங்க. அந்த கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கிராமத்து காதல் அழகானது எப்படி தெரியுமா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தபடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தபடி. அம்மூரு வீணாச்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தபடி. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து கையால கட்டி விடவா. என் அத்தை அவ பெற்ற சொத்தை அது ரகமா கொத்தோடு முத்து தரவோ. கிராமத்து காதல் பெண்ணின் மனதை தொடும்படி பேசுவது கிராமத்து காதல்ங்க. அதுதான் உண்மையான காதல். அன்னைக்கு காதல் அத்தை மகளை மாமா மகளை தான் கிராமத்துல உரிமையோட கொண்டாடிப்பாங்க. பிறந்த உடனே இந்த பிள்ளை உனக்குத்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது ஒரு பயம் வரும், ஒரு தயக்கம் வரும். நம்ம மாமா ஏதாவது நினைச்சிருவாரோங்கிற பயத்தோட தயக்கத்தோட அந்த கட்டிக்க போற பிள்ளைகிட்ட கூட தயக்கத்தோட பேசாம ஒதுங்கி போன காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு நகரத்துல வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா?
வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு, கலாச்சாரம் எப்படி மாறி போயிட்டு தெரியுமா? தாய் தந்தைக்கு தெரியாம லண்டன்ல படிச்ச பிள்ளைங்க 2 நாளைக்கு முன்னாடி 18 வயசு பூர்த்தியான உடனே அம்மா அப்பா கண்ணுக்கு மண்ணை தூவிட்டு வந்துருச்சுங்க. அந்த தாயும் தந்தையும் கதறக்கூடிய கதறலை பார்க்கின்ற பொழுது ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து வீட்டை விட்டு ஓடி வந்து உங்கள் பெற்றோர் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு ஓடி போய் மட்டும் காதல் திருமணம் செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் பெற்றோர்களின் வயிறு எரிந்தால் உங்களின் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் எரிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தயவு செய்து இன்றைய இளைய சமுதாயம் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் புனிதமானதா, உண்மையானதா? அப்படியானால் எத்தனை வருடம் ஆனாலும் உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் தான் திருமணம் செய்வேன் என்று அவர்கள் சம்மதத்துக்காக காத்து கொண்டு நீங்கள் திருமணம் செய்தால் நீங்கள் தான் உண்மையான இளைஞன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஒருபோதும் கிராமத்து வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கை ஒரு படி கூட உயர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கிராம வாழ்க்கையில் தான் சொர்க்கமே அடங்கி இருக்கிறது. அந்த கிராமம் தான் மகிழ்ச்சிக்குரிய காலமாக என்றைக்குமே இருக்கும் என்று சொல்லி, நகர வாழ்க்கை அது நரக வாழ்க்கை தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாருங்க. இப்படிதாப்பா இருக்கணும். நானும் கிராமத்துல காதலிச்சேன். நம்மளுக்கு பல காதல் உண்டு. பலான காதல் இல்ல, பல காதல். நான் சொந்த அத்தை மகளே காதலிச்சேன். சொத்து வெளியில போயிடக்கூடாதுன்னு கணக்கு வழக்கில் காதலிக்கும் போது அந்த பிள்ளைய பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்பப்போ மறந்துட்டா கூட எனக்கு சொல்லி கொடுக்கறது யார் தெரியுமா? என் மாமனார் தான். நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே மல்லிய வச்சா மல்லிய வச்சா வச்சேரி அத்தமாக சொன்னதை ஒத்துக்கொண்டு அத்தனை சுகந்தா சுகந்தா. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மனநிறைவான பேச்சாளர், அன்பு மகள் லலிதா. லலிதா மகளே. ஹலோ அப்பா. என் மகள் நீ. ஆமாப்பா. நான் எப்ப தாத்தாவாமே? மேடம் நீங்க சிரிக்காதீங்க. சிரிச்சீங்கன்னா ஹலோ. மேடம் நீ பேசு. அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மக நான் இங்கே சொன்னேன், அங்கதான் பண்ணாதீங்கன்ற. சரி சரி சரி. முறைப்படி தமிழை வணங்கி வணங்கி வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்திக் கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள் தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். ஒரே ஒரு தடவை கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. அருமையான தமிழ். எங்க இருந்து இஸ்துன்னு வந்தீங்க இந்த 2 பேரையும்? என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? ஓவரா வந்து ஆத்தாத்துன்னு ஆத்தின்னு பேக்கிறீங்களா? கிராமத்திலேயே குந்திக்கின்னு கிராமத்தை பத்தி நல்லா இருக்குதுன்னு பேசுவாங்க. ஹலோ மூஞ்சில படிச்சு தெரியுமா? அப்பா படிக்கல. எம்ஏ எம்எட் இன்சென்டிவ் முதற்கொண்டு வாங்கியிருக்கேன். சர்டிபிகேட்லாம் தூக்கிட்டு அதுக்கு வாங்க. ஹலோ தூரத்துல இருந்து பார்க்க தான் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கும். வாயை திறந்தா முனிசிபாலிட்டி கூவுமே கொப்பளிக்கும். கொப்பளிக்கிறது.
வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், இவங்க கிராமத்துல பட்டிமன்றம் வைப்பாங்களாம், கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசுவாங்களாம், அதுக்கு நீங்களும் கை தட்டுவீங்களாம். என்ன இருக்குது நியாயம் நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. ஏங்க நீங்க நடுவர் தானங்க? இந்த அதுல சந்தேகம் வந்துருச்சாடா கடைசியில. சும்மா வந்ததுல நீங்க எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சத்தியமா இன்னையோட 6 மாசம் முடிஞ்சிருச்சு. என்ன 6 மாசம் ஆயி தெரியல. நான் 6 மாசம் இல்ல, கல்யாணம் ஆகி 6 மாசம். மாசம் சொல்லக்கூடாது, மாதங்கள். மாதங்கள். மாசத்துக்கும் மாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இப்ப ஒருத்தரை பார்த்து அந்த பிள்ளை 6 மாசமா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? 6 மாதங்களாக இருக்குன்னா அது வேற. மாதங்கள் என்பது எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. விடிஞ்சிரும். விடிஞ்சிருச்சு. இந்த நிலவு வந்துருச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சுங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு கொள்கையோடய போனேன். என்ன கொள்கை? அந்த வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப இருக்கா? வச்சிருக்கேன். அம்மியை மட்டும் தான் கட் பண்ணேன், மம்மி எதுவும் பண்ணல. உண்மையாவே நான் கூட நினைச்சேன் ஏன் மாமியார் கிராமத்துல இருக்க மாமியார் மாதிரி கொடுமை பண்ணுவாங்கன்னு. பட் ஏன் மாமியார் ரொம்ப ஸ்மார்ட். அப்படியா? சூப்பரான மாமியார். உண்மையாவே சொல்றேன், எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனார் விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் தான் அவ்வளவு பிடிக்கும். நல்ல கை தட்டுங்க எனக்காக. திருப்பி சொல்லு. என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டவுன் வேலையை காட்டிட்டாயில்ல. என்ன உன் மாமியார் மாமனார் விட புருஷனோட மாமியார் மாமனார் உங்க அப்பா ஆத்தா. இந்த டிக்காடி வேலை தான் காட்டுவேன். தெரியும் எனக்கு. நம்பி கொண்டு கொஞ்சம் அசதி காட்டி. இருங்க இருங்க இருங்க. எங்க மாமியார் மாமனார் அவங்க மாமியார் மாமனார் நான் சொல்லல. உங்க அம்மாவுக்கு மட்டும் உங்களை பிடிக்கலாம், எங்க அம்மாவை எங்களுக்கு பிடிக்க கூடாதா? உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? எங்க அம்மா எந்த நிலைமையிலயும் எங்களை சாக விடாது, உங்க அம்மா எந்த நிலைமையிலும் எங்களை வாழவே விட மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. 6 மாதத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எனக்குலாம் 6 நாள்லயே ஆரம்பிச்சிருச்சு. கிராமத்துல இருந்து தானே வந்துச்சு அந்த அம்மா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? சத்தியமா நான் என்னதான் நகரத்துல வாழ்ந்தாலும் என் புருஷனை கூட்டிட்டு சத்தியமா தனி கொடுத்தன போகல, இனி போகவும் மாட்டேன். அதுக்காக கை தட்டுங்க. நீ தாமா உத்தம புருஷி. தேங்க் யூ. வெல்கம். என் அப்பா என்னை எப்படி வளர்த்திருக்கீங்க? புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போக சொல்லி வளர்த்தீங்க. அதானே பார்த்தேன். ஏங்க போன அன்னைக்கே மாமியார் மாமனார் தனி கொடுத்தன வச்சுட்டேன். நீ உருப்பட மாட்டே. நீ அடி வச்சு இடத்த பொடி வச்சு ஊதாம போக மாட்டேன். உங்க மாமியா எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. அது மருமக அடிச்சு விட்டுருச்சு எங்க வீட்டுக்கு. இல்ல வந்து என்ன பேச்சுங்க? நாங்க கிராமத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கிராமத்துல என்ன பண்ணீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும்? திருட்டு மாங்காய் பிச்சு தின்னீங்க, திருட்டு தேங்காய் ஏறி பிச்சிங்க மரம் மரமா. நல்லா திருட்டு கோஷ்டி பூரா கிராமத்துல தான் இருக்கு. முருங்கை மரத்துல செருப்பு கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாத்திருக்கியா? ஏன் வெங்க முருங்கை மரத்தை வேலை விட்டுருக்காங்க. திருடாத பாப்பா திருடாதன்னு எப்ப வந்துச்சு? அப்பதான் வந்துச்சு. திருநது பூரா அப்பதான் இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கு ஒருத்தன் எங்க ஊர்ல ஒடியாண்ணா, என்ன அவன் காரைக்குள்ள இருக்கான். சரி, அண்ணே கொள்ளையடிச்சிட்டாங்கன்னே அப்படின்னா. ஐயோ விட்டேன். ஏன்டா இவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, சிசிடி கேமரா வாங்கி மாட்ட வேண்டியதானடா, ஏன் விட்ட அப்படின்னு. அதைத்தானே அடிச்சுட்டு போயிட்டானோ அப்படின்னு அதை கரண்டிட்டு போயிருக்காங்க அவங்க. சும்மா வந்து நின்னுட்டு நீங்களும் அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் நகரத்துல இருக்க பொண்டாட்டி யாருமே புருஷனை மதிக்கிறது இல்லையா? அந்த அக்கா வந்து சொல்றாங்க. ஏன் நான்லாம் என் வீட்டுக்கார மதிக்கலையா? உண்மையில உண்மையாவே சொல்றேங்க. நீ மதிப்பாமா டவுன். உண்மையிலே நான் நகரத்தை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நகரத்திலையும் சில விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்கு. நோட்டீஸ் எல்லாம் போச்சுல. அப்ப எங்க தேவகோட்டையில டவுன் சார் இந்தியன் பேங்க் முன்னாடி ஒரு ஐயா ட்ரம் நிறைய தண்ணி வச்சார். எவ்வளவு பெரிய சமூக சேவை. உண்மையாவே 5 ரூபா டம்ளருக்கு 500 ரூபாய்க்கு செயின் வாங்கி கட்டி தொங்க விட்டுருந்தான். ஏயான்னு கேட்டேன். குடிச்சு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார். ஏதோ கணக்கில் கொண்டு போயிடுவாங்க இவ்வளோ. இன்னமே ட்ரம் எங்கேயும் போகாது, டம்ளர் எங்கேயும் போகாது, செயின் எங்கேயும் போகாது. ஏன்ட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், ட்ரம்மை உணவு நாட்டிட்டு போயிட்டான். டம்ளரும் செயின் மட்டும்தான் கிடக்கு. களவாணி இதுல வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் கிராமத்துல எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா? நிச்சயம் பண்ணிட்டா கூட கல்யாணம் பண்ற வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசிக்காம இருப்பாங்களாம். அது ஒரு வாழ்க்கைய. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பேசாம இருந்து என்னத்துக்கு கேடு கல்யாணம்னு கேக்குறேன். உண்மைதான். என்ன உண்மைதான்? கிராமத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. இந்த நகரத்துல பாத்தீங்களா பிளக்ஸ் வைப்பாங்க பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை தோல் மேல எழுதி இருக்கு. எங்க ஊர்ல கிராமத்துல ஒருத்தன் 25 மாடு வச்சு பால் கறக்குறான். சரி, அவனுக்கு சூப்பர் பொண்ணு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் தான். ப்ரீ வெட்டிங் ஷூட். ப்ரீ வெட்டிங் ஷூட் கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறது. எஸ். கொடைக்கானல் பொண்ணு மாப்பிள்ளை. நம்ம ஆளு பசுமாட்டுக்காரனும் பொண்ணும் போயிடுச்சு.
போட்டோ எடுக்க. சரி போட்டோ எடுக்க வந்தவன் கேரளாக்காரன். சரி ஸ்டுடியோ 1.5 லட்ச ரூபாய் பேசி நம்ம ஆட சொல்லிக்கான். இப்படி கையை வை, இப்படி வை, இப்படி வைன்னு இருக்கான். இவன் பசுமாட பால் கறந்தவனுக்கு என்ன தெரியும்? அண்ணு மட்டும் இப்படி நின்று இருந்திருக்கேன். அவன் இங்கே வாயா லூசு, நீ எப்படி கல்யாணம் பண்ணி வாழ போறான்னு இப்படி 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 இப்படின்னு இருக்கேன். 2வது நாள் அவன் கேரளா கொண்டு போயிட்டு இவன் இங்கே வந்து சேர்ந்த மாட்டோட வாழ்க்கை அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு சம்பாரிச்சு என்ன பண்ண வாழ்க்கையே போச்சு. சும்மா இங்க பாருங்க, போட்டோ எடுக்கிறத குத்தம் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த காலத்து கல்யாண போட்டோன்னு எடுத்து காட்டினா ஒரு 20 பேர் 25 பேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரே போட்டோ தான் உங்களால காட்ட முடியும். ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஞாபகங்கள் நீங்க இன்னும் 5000 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அத்தனை புகைப்படங்கள், ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது தவழ்றதுல இருந்து அதுக்கு பல்லு முளைச்சதுல இருந்து அது கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இன்னொரு வீட்டுக்கு போற வரைக்கும் அத்தனை புகைப்படங்கள் எடுத்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கமே, அதுதாங்க நகரத்து வாழ்க்கை. என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேக்குறேன்? அனுபவிக்க தெரியல, ஆராயாம இருக்க வேண்டியதானே? ஏங்க என் வீட்டுக்காரர் என்ன வர்ணிக்கிறாருங்க, நிஜமாவே சீரியஸா சொல்றேன். இவங்க தான் வந்து புலம்புனாங்க, அந்த காலத்துல இருந்த புருஷங்க எல்லாம் யாராவது பொண்டாட்டியை பாராட்டி இருக்காங்களா? உன் புருஷன் வர்ணிக்கிறான். எஸ், கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. வர்ணிப்பா எல்லாம் ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் என் செல்லம், என் சிச்சும்பா, டீ வாங்கி கொடுக்க மாட்டான், சூச்சு குடிக்கும், உடம்புக்கு குளிச்சுமா. ஒரு புள்ள உறக்கட்டும், ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே திக்கிற அடிம்பா. 2 புள்ள பார்த்தா திரும்பி பார்க்க மாட்டான். 3 பிறந்தா வீட்டுக்கு வர மாட்டான். இந்த கல்யாணம் நான் தேவையில்லாத வேலை. உனக்கு பெரிய படிச்சு பண்ற வேலையை பார்த்தா கல்யாணம் ஆன புதுசுல பாருங்களே, இவங்க பசி ஏறையில பாத்துருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்களே, ஆளே நிக்காது. 2 வேலையும் ஆள் வருது, விலகு முன்னாடியே கூட்டு போறாரு. ஏறி பாப்பா 2 பேர் சீட்டு ஒன்னா இருந்தா தான் உட்காருவா, ஒத்த சீட்டை உட்கார மாட்டான். 2 பேர் சீட்ல 2 பேர் உட்காந்து இப்படி ஒட்டி உரைச்சிக்கிட்டு போவாங்க. இங்கிட்ட இடம் கிடக்கு மிச்சம். ஒரு புள்ள உறக்கட்டணும், இவன் முன்னாடி படி ஏறினா இவன் பின்னாடி படியில ஏறினான். இன்னொரு புள்ள உறக்கட்டும், இவன் முத பஸ்ஸில் போனா இவன் கடைசி பஸ்ஸில் போவேன். எனக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு பஸ்ஸிலே போறது. எங்க இப்பயும் நான் கேக்குறேன், கிராமத்துல ஒரு பொண்டாட்டி சமைக்குதுன்னா எந்த புருஷனாவது பாராட்டுறாங்களா? நல்ல ஜேசிபி மிஷின் மண்ணவாரி கொட்டுற மாதிரி நல்லா தின்னுட்டு அப்பயும் குறைதான், இதுல ஏன் உப்பு பத்தல, இதுல ஏன் காரம் இல்லைன்னு. ஆனா என் வீட்டுக்காரனை எப்படி பாராட்டுறாரு தெரியுமா? முந்தானேத்து காலையில அவ்வளவு கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்கா தயிர் சாதம் ரெடி பண்ண. 1.5 மணி நேரம் தயிர் சாதம் வேர்க்க விறுவிறுக்க? ஆமா, ஒரு ஃபேன் கூட இல்ல அந்த கிச்சன்ல. அது ஃபேன் போட்டா தானே அடுப்பு ஆஃப் ஆகும். ஏசி போடலாம். இது அடுப்புல புது பொம்பளை பிள்ளைனால அடுப்புக்கெல்லாம் ஏசி ஓடுவீங்களோ? நான் இப்ப சொல்லியிருக்கேன் சென்ட்ரலைஸ்ட் ஏசி வேணும்னு சொல்லியிருக்கேன். சமைக்க முடியலங்க, வேர்க்குது. போடுவான் நிஜமாதான் சொல்றேன். கரண்ட் பில்லு கட்டுற வரைக்கும் போடுவான். எல்லாத்தையும் அடகு வைக்கிற வரைக்கும் கரண்ட் பில்லு ஏசி எல்லாம் போடுவான். அப்புறம் ஒன்னொன்னா பிடிங்க அடகு வைப்பான் பாரு, அப்புறம் தெரியும். சார் நான் மறுபடியும் சொல்றேன், அவ்வளவு சூப்பரா தயிர் சாதம் ரெடி பண்ணேன். இங்க பாருங்க, சும்மா இந்த காலத்துல இருக்கிற நகரத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சமைக்க தெரியாதுலாம் பேசாதீங்க. இந்த பிள்ளை ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டு குண்டா இருக்கு. அக்கா நான் சொல்ற தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ஸ்லிம் ஆயிடுவீங்க. நிஜமாவே. அடுப்ப ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். மேல ஒரு குக்கரை வச்சு ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து அதை தலையை வெட்டிடணும். வெட்டிட்டுல தட்டிட்டு, சரி தட்டிட்டோ வெட்டிட்டோ உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமா வறுக்கணும். பொரியரிசி ரெடி. கரெக்டா 7 கப்பு எருமை தயிர் தான் சேர்க்கணும், ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க கூடாது. அதுல ஊத்தி 10 விசில் விட்டு ஸ்டீம் போன உடனே ஓபன் பண்ணி லைட்டா சால்ட் அண்ட் பெப்பரோட சர்வ் பண்ணோம்னா ஸ்பைசியான கர்ட் ரைஸ் ரெடி. கர்ட் ரைஸ்ல கர்ட் ரைஸ் நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பெப்பர் தூவணும். பெப்பர் கொஞ்சம் லைட்டா ஸ்பைசியா தான் இருக்கும், பட் டேஸ்டா இருக்கும். உண்மையாவே தயிர் சாதம் செஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு 6 மாசத்துல தயிர் சாதத்தையே தலவாழை இலையில பரிமாறின பொண்டாட்டி உலகத்துல பாத்திருப்பீங்களா? 6 மாசம் தானே, நீங்க எதுல வேணாலும் பரிமாறலாம். அவனும் சாப்பிடுவான், அவன் ஒரு குஷிலான இருப்பான். அவருக்கு அவ்வளோ ஒரு ஈகர்னஸ். தங்கம் தயிர் சாதம் ரெடி பண்ணிருக்கியாடாமா? தலவாழை இலை போட்டு தயிர் சாதம் வச்சேன், தொட்டுக்க எதுவுமே செய்யல. இதுவே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுல்ல. அது எதுக்குடா நீ தான் இருக்கிய. என் வீட்டுக்காரர் அந்த தயிர் சாதத்தை பார்த்து ஒரு கவிதை சொன்னார் தெரியுமா? சொல்லிருப்பான். ஏ தயிர் சாதமே, நீ வெண்ணிறம் என்பதற்காக விதவை என்று நினைத்து விடாதே, உன் மீது ஊறுகாய் வைத்து உன்னையும் சுமங்கலியாக்குவேன். சின்ன குடும்பம்.
தயிர் சாதத்துல அப்படி மெய் மறந்து அப்படி ஒரு வாய் எடுத்து வாயில வைக்க போனாரு பாருங்க, அதுல ஒரு முடி கிடந்துச்சு நடுவுல. என்னது முடி? நீ செஞ்சது தயிர் சாதம் தானே? தயிர் சாதம் தான். சரி சரி. அந்த முடியை இப்படி எடுத்து பிடிச்சாருன்னா நடுங்கிட்டேன். ஐயோ திட்ட போறாரோன்னு ஒரு வார்த்தை பேசல. தங்கம், புஜ்ஜிமா, செல்லக்குட்டி, லல்லுமா, என் மயிலு கொஞ்சம் பிச்சு வைன்னு இருப்பானே. 6 மாசம் ஆச்சு. இந்த முடிடா செல்லம், இந்த இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகுடா. போன் நம்பர் கொடுங்க. யாருக்கு? தரேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நிம்மதியா இருக்கீங்களா 6 மாசமானு? சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு. ஜாலியா இருக்கேன்னு சொன்னாரு. அவன் ஏன் நிம்மதியா இருக்க மாட்டான்? ஆ, நான் தான் மிசைய பூரா அனுபவிக்க. அவன் நிம்மதியா தூங்குவான். 5 பேர் முடிச்சது நிம்மதியா தூங்குவாங்க. நான் தானே பட்டேன். உங்க பொண்டாட்டி மட்டும் நிம்மதி இல்லாம தூங்குவாங்க. அவன் எப்படி தூக்குவான்? 5 பொம்பளைகளுக்கு உள்ள உட்காந்துட்டு அவன் எப்படி தூக்குவான்? அவன் பரண்டுகிட்டே படுத்துக்கலாம். அப்படி நினைக்காத. என் மட்டும் நல்லா தூங்குவான். எத்தனை பேர் போனாலும் எத்தனை பெண்கள் மேடைக்கு வந்தாலும் என் மனைவி எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா. சார், நீங்க 1000 பெண் இருந்தாலும் உங்க மனைவி தான் நினைப்பீங்க. பரவாயில்லையே சார். 1000 பெண்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுக்க, 1000 பெண்கள் இருந்தாலும் என் மனைவியை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு கண்ணியம். சார், வேற யாரையும் பார்க்க மாட்டீங்க? என் மனைவியை மட்டும்தான் பார்ப்பேன். சைடுல கூட பார்க்க மாட்டீங்களா? பரவாயில்லை சார், உத்தம. அவ பார்க்கறாளான்னு பார்ப்பேன். அப்புறமா என் வேலையை. ஆனா நீங்க சிரிக்கிற மாதிரி இல்லை. யூடியூப் ரெக்கார்டே ஆகும். உண்மையிலே இத்தனை பெண்கள் உட்கார்ந்திருந்தாலும் என் மனைவி இப்பொழுது நன்றாக தூங்கிக் கொண்டுதான் இருப்பான். எப்படி? கேமரா நம்பிக்கையா? இந்த பேக்கேஜோட வேல்யூ என்னங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க பேச எங்க கிளம்பிட்டாள் உங்கப்பா? என்ன கவிதையோ. இப்ப என் வீட்டுக்கார என்ன 6 மாசத்துல வர்ணிச்சது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லல்ல? தோ இவங்க வீட்டுக்கார் இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு 8 தடவை போன் பண்ணாரு. 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்தீங்க. ஆமா. அட தெங்க, நான் என்னைய சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓம் புரிஞ்சு அதுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 8 தடவை. நீ என்ன பண்ணிக்கிட்டு? சார், சமக்காலம் போட்டு போத்தி இருந்தா சார். போத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கு. நெட்வொர்க்லாம் இருக்கு. உனக்கு அடிச்சா தானே வரும் போன் உனக்கு. என்னவோ என்கிட்ட வீடியோ கால் எல்லாம் பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. உன்கிட்ட பேசி செக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 8 கால் சீக்கிரம் தூக்கு, நல்லா தூக்கு. சீக்கிரம் தூங்க சொல்ல அதுக்கிட்ட பேசுறதுக்கு தான். நான் அம்மாட்ட பேசக்கூடாதா? பேசலாம். 13 காலுங்கும்போது பயமா இருக்கு சார். 8 கால் தான். 8 தடவை தான். உங்களுக்கு ஒரு 5 தடவை பண்ணிருப்பாரு போல. அதை இதுல மிக்ஸ் பண்ணிட்டீங்க. 8 தடவை போன் பண்ணாரு. போன் பண்ணி ஒவ்வொரு போன் கால்லையும் கௌதமியை நல்லா தூங்க சொல்லு, நிறைய தண்ணி குடிக்க சொல்லு, பொறுமையா நடக்க சொல்லு, மேடை ஏறும்போது கையை பிடிச்சு பொறுமையா கூட்டிட்டு போ. இப்படியே. உங்க அக்கா என்ன மாசமாவா இருக்கு? அடுத்த கவிதை எதுன்னு சொல்லிட்டாரா? நான் கூட கேட்டேன், நேத்து கூட பட்டிமன்றத்துக்கு நல்லா தானே நடந்து வந்தாங்க, நான் ஏன் மேடை ஏறும்போது கையை பிடிச்சு கூட்டிட்டு போனேன்னு கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? அவ பட்டாம்பூச்சிடா, எப்ப பறப்பான்னு தெரியாது, அவளை பத்திரமா புடிச்சுக்கோ. இது பழனியா? இத போய் உட்கார வச்சிருக்கேன் பாரு. என்ன இது சொல்லுது? இது புருஷன் அதுக்கு 8 தடவை போன் பண்ண சொன்னார்ல சார், அது புருஷனும் 8 தடவை இது கடிக்க சொல்லுங்க. நான் நடுவர வேற யாருமா? பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிற? பேசு சார். இந்த பிள்ளை லேட்டா வந்துச்சுன்னு மட்டும் கோவப்பட தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பிள்ளை எவ்வளவு அழுதுகிட்டு வந்துச்சு, அது என்னன்னு கேட்டீங்களா? ஏம்மா நீங்க ஒரு நடுவரா? பஸ்ல சீட்டு கிடைக்காம அழுதுகிட்டு வந்துச்சா? இல்ல, காலைல 10 மணிக்கு அவங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது போலீஸ் அவங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்களா. ஏம்மா என்ன பிரச்சனைமா? பதறிக்கிட்டே வந்துச்சு. அக்கா நான் ஏன்கான்னு கேட்டேன். ஏன் அக்கா மாமாவையே அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு டவுட், மயில் வளர்க்க கூடாதா வீட்டுல? மயில் தேசிய பறவை, தேசிய குற்றம், வளர்க்க கூடாது. ஐயோ, அவங்க வீட்டுக்காரர் இவங்களை வீட்டுல வச்சு வளர்க்கறாருல்ல இந்த மயில. சார் பட்டிமன்றம் முடிச்சு எல்லாம் போயிட்டு போங்க சார். இதை விட பிராடுகளை நான் இன்னமே நம்ப முடியாது சார். சார் சார் நீங்க என்ன
நான் மயில் பார்த்திருக்கேன். நான் மயிலுக்கு தோகை இருந்திருக்கு. அது எப்படி நீளமா இருக்குங்கிறது இவ்வளவு உருண்ட மயிலை நான் இது வரைக்கும் பார்த்தது. இந்த மயில் இது பட்டாம்பூச்சி நாளைக்கு கேட்பாங்க எப்படி பட்டுமட்டம் கடைசியில புட்டாளுக்கு ஒரு ரூம் புறாடா. என் விதி இங்க பாருங்க, ரொம்ப எல்லாரும் சிரிக்காதீங்க, நீங்க அப்படியே கொந்தளிக்காதீங்க. அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க மயில் தான், இவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பட்டாம்பூச்சி தான். ஏன் வீட்டுக்காரர் என்ன என்ன வேணாலும் சொல்லி வாழ்த்துவாரு, வர்ணிப்பாரு. ஏன் தெரியுமா? எல்லா கணவனுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மனைவியை பொய் சொல்லி நேசிப்பதில் தவறில்லை, பொய்யாக நேசிப்பதுதான் தவறு. சும்மா அந்த காலத்துல கிராமத்துல சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லாதீங்க. அந்த காலத்துல கிராமத்துல 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல அப்படி இருக்காங்களா? ஒரே பொண்டாட்டி தான், அவ்வளவுதான். ஒண்ணுதான் வைஃப். ஒண்ணுக்கே முடியலையா? ஒண்ணுதான் வைஃப். எஸ், அத மீறி போனா நைஃப் தான். ஒன் வைஃப், அவதான் லைஃப். வைஃப் வைஃப் வைஃப். ஒன் தாலி அவன் வாழ்க்கை காலி. சும்மா 13 பிள்ளை பெத்த 16 பிள்ளை பெத்த நாங்க கிராமத்துல அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க உட்பட. நீங்க பண்ண மிகப்பெரிய சாதனை 14 பிள்ளை பெத்தது மட்டும்தான். ஏங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது? நாம் இருவர் நமக்கு இருவர்னு 2 குழந்தை பெத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரே குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் 10 வருஷம் ஏன் டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியரா போனா கூட அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த கணவன் ஏன் தெரியுமா என்ன தெரியுமா சொல்றான்? நீயே எனக்கு குழந்தை, நமக்கு ஏன் இன்னொரு குழந்தைன்னு கேக்குற ஜெனரேஷன்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா கைத்தட்டல் கொடுங்க. தயவு செஞ்சு இதுல கை தட்டாதீங்க ப்ளீஸ். என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க ஒரு புள்ள வச்சிருக்கோம், எனக்கெல்லாம் ஒரே பொண்ணு தான், ஒரே பையன் தான், எனக்கு 2 பையன் தான். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க சார், தாய் மாமன் என்ற உறவே இல்லாம போயிடும். எந்த மடியில் வச்சு நீங்க தாய் காது குத்துவீங்க? சித்தப்பங்கிற உறவே இல்லாம போயிடும். ஒருத்த புள்ள வச்சிருக்காங்க, சித்தப்பன்னா என்ன? பருத்தி வீரம் படம் போட்டு காட்டணும், இவர் தான் சித்தப்பா. வரப்போதா இல்லைன்னு பாருங்க சார். நீங்க அத்தைங்கிற உறவே இருக்காது, அத்தை காரியே இருக்க மாட்டான். இவன் ஒத்த பயலுக்கு எப்படி அத்தை வருவா? 2 பொம்பளை பிள்ளைனா பெரியத்தா பெரியம்மா சின்னம்மா, அவ்வளவுதான். சித்தப்பா இருக்க மாட்டேன், மாமா இருக்க மாட்டேன். உறவுகளை அழித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒத்த பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் என்ன நிலைமை வரப்போகுது பாருங்க. எல்லாம் உறவுகள் இல்லாம உறவுகளே தெரியாம போகுது. நான் தீர்ப்பு சொல்லிக்கிறேன். சரி, 14 பிள்ளை பெத்தீங்கல்ல, பெரிய சாதனையா? 14 பிள்ளைல எந்த பிள்ளையா டாக்டர் ஆச்சா, கலெக்டர் ஆச்சா, வக்கீல் ஆச்சா, இன்ஜினியர் ஆச்சா? என்ன பண்ணுச்சு? எல்லாம் தின்னுட்டு வீட்டுல தூங்குச்சு. கையை தட்டுங்க. உண்மைனா ஒரு பிள்ளையும் சாதிக்கல. எங்க வீட்டுல 14 பிள்ளை டாக்டர் ஆகல, இன்ஜினியர் ஆகல, வக்கீல் ஆகல, வாத்தியார் ஆகல, எதுவும் ஆகல. ஆனா மனுஷனா இருந்தான், மனுஷனா இருந்தான். கிட்டினி எவனும் தூக்கிட்டு போல. படிச்ச எங்க பெரியத்தா சட்னி அரைச்சா, கடைசி வரைக்கும் சாகாம இருந்தான். தின்னு அரைச்ச என் பெரிய தலைஞ்சாகல, சாப்பிட்ட என் பெரிய பொண்ணுஞ்சாவல. என் மொட்டாட்டி கிருட்டுன்னு மிக்சியில் அடைச்சி வச்சுட்டு போறா. அவள் சாப்பிட்டு நான் சாப்பிடக்குள்ள ஊசி போயிருக்கு. அதெல்லாம் என் மொட்டாட்டி வைக்கிற சட்னி ஆடாடாடா. சொல்லுங்க அந்த பெருமைய. கோழி ஆயா அது ஒரே மாதிரி இருக்கும். வைத்திருக்கா நீ பேசமா முதல்ல சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் தெரியுது. 60ஆம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கணும். ஒரு தடவை ஆச்சு. உங்க அப்பா கல்யாணம் ஆச்சா? அவருக்கு ஆகல. நீங்க மெட்ராஸ்ல இருந்து வர்றீங்க? ஆமா. கீழ்பாக்கம் தானே? ஆமா, அங்கதான் தெரியுது. ஊருக்கே தெரியுது. கீழ்பாக்கத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது உண்மை. நான் ஒண்ணு அங்க இல்ல, வீடு எடுத்து தனியா இருக்கேன். ஆஸ்பத்திரியில பார்க்க முடியாதுன்னு வீட்டு எடுத்து வச்சு பாக்குறாங்க போல இருக்கும். உங்களுக்கு அப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க தாத்தாவுக்கு? அவருக்கு ஆகல. வெரி குட். மாத்திரை போடல. வலிக்குதான் செய்யும். தலை எனக்கு தான் வலிக்குது. என் தாத்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுல. நான் என்ன கேக்குறேன், கொசுவா ஈயா என்ன சுத்தி சுத்தி வருது நடுறோம். வண்டா சொல்லிட்டாங்க. என்னது? சொல்லு அந்த வார்த்தை.
மலரை தேடியும் வண்டு வரும், காலையில ரோட்டோரத்துல வண்டு உருட்டிக்கிட்டும் போகும். தேவையில்லாம என்கிட்ட மாட்டாதிய கவனமா பேசிக்கிட்டு. என்னது என்னது? அது ரோட்டோரத்து ரோஜா பூக்கள். ரோஜா பூ? நீங்க டவுன் தானே, உங்களுக்கு அது தெரியாது. இங்க இன்னைக்கு இந்த பூ, இந்த ரோசா பூ இது வாங்குறதே 50 ரூபான்னு சொன்னாங்க தெரியுமா? 10 ரோஸ் காலையில வாங்க. ரோஸ் பூவை தேடி வண்டு வரத்தான் செய்யும், காலையில உருட்டிக்கிட்டும் போகும். அதான் வண்டுருட்டாம்பழம். வண்டுருட்டாம்பழம் இந்த ஊர்ல ஃபேமஸ். அது எல்லா ஊர்லயும் கிடைக்கும், கிராமத்துல கிடைக்கும். நீங்க சென்னைனால உங்களுக்கு தெரியல, கிராமத்துல கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரியா? இல்ல, அது வேற சின்ன சைஸ். அப்ப எங்களுக்கு வாங்கி தாங்க. வண்டுருட்டாம்பழம் எனக்கு வாங்கி தாங்க. காலையில ஃப்ரீ சர்வீஸ், நீங்க காலையில இருந்து வாங்கிட்டு போலாம். ஒரு கிலோ எனக்கு வாங்கி தரீங்களா? நான் எவ்வளவு காசு? ஃப்ரீயா? யார் தருவீங்க? இங்க எல்லாமே எல்லா ப்ரொடியூசர்ஸ் தான். என்ன கலர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அது உதிர்ந்த உடனே மஞ்சள் கலர்ல இருக்கும், கொஞ்சம் லேட்டா கலர் மாறும். என்ன எல்லாருமே சிரிக்கிறீங்க? என்ன விதை போட்டா அந்த மரம் வளரும் கேக்குறாங்க. அது கத்திரி விதை, தக்காளி விதை, மிளகாய் விதை, எல்லா விதையுமே இருக்கும். சரி, ஓகே. 3 பேருமே இருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றேன் நானும். எல்லா ஊர்லயும் சர்வீஸ் உண்டு. எங்க ஊர்ல கிடைக்குமான்னு தெரியலையே. இப்ப கிடைக்கும், கொஞ்சம் விடியட்டும், 4-4:30 ஆகும். அப்பதான் உதுரும். ஒழுங்கா பேசிட்டு போங்க, தேவையில்லாம மாட்டாதீங்க. நீங்க சும்மா கிராமத்து வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது, நாங்க அந்த காலத்துல நல்லா இருந்தோம்னு ரொம்ப பொய் சொல்லிட்டு போகாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு காலம் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவங்கள பத்தினின்னு இந்த நாடு பாதுகாத்துச்சு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா பத்தினின்னு சொன்னது அந்த காலம். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா எங்க குடும்பமே பட்டினி ஆயிடும், அது இந்த காலம். உண்மைனா கைத்தட்டுங்க. எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? நான் தான் இந்த கிராமத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்காம, வாழ்க்கையில முன்னேறாம இப்படியே போயிட்டேன். என் பிள்ளையாவது நகரத்துக்கு போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற எத்தனையோ பெத்தவங்க இந்த கிராமத்துல உட்காந்து இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்க கிராமத்துல இருக்கவங்க இப்பயும் என்ன யோசிக்கிறாங்க? குரு பெயர்ச்சி வந்தா நம்ம வாழ்க்கை மாறிடும். சனி பெயர்ச்சி வந்துருச்சு, ஐயோ நான் இப்படி ஆக போறேன். சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்க வாழ்க்கைய மாற்றவே மாற்றாது. விடாமுயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கைய மாற்றும்னு சொன்னது எங்களுடைய நகரத்து வாழ்க்கை. இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், கிராமத்து வாழ்க்கை தான் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கடைசி வரைக்கும் ஏர் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானங்க. உங்களால இங்க ஏர் ஓட்ட முடியாததுனாலதான் அட்லீஸ்ட் நமக்கு இது சோறு போடல. சென்னையில ஓலா உபர் கார் ஓட்டியாவது நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுவோன்றதுனாலதான் பல பேர் இங்க ஏர் ஓட்டாம அங்க கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுவீங்களா? உட்காந்துட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்க. ஏங்க, வெளி மாநிலத்துலங்க நல்லா இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அபிஷேக்னு ஒரு பையன் 12th எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா பத்திரிக்கையும் வர வச்சு பேட்டி கொடுத்தாங்க. பையனுக்கு கேக் வெட்டினாங்க. எல்லாரும் கேட்டாங்க, இவங்க என்ன கூறு கட்ட அப்பா அம்மாவா இருப்பாங்க போல, பையன் ஃபெயில் ஆயிட்டான் அதுக்கு கேக் வெட்டுறாங்கன்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என் பையன் இந்த மார்க் எடுத்ததே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க பையன் அடுத்த தடவை அட்டெம்ப்ட்ல நல்ல மார்க் எடுத்தா இந்த ஊருக்கே நான் சோறாக்கி போடுவேன்னு சொன்னாங்க. அந்த பையன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? என் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தி பார்க்கணும்னா சத்தியமா அடுத்த அட்டெம்ப்ட்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்டே காட்டுவேன்னு அந்த பையன் சொன்னான். அதுதாங்க நகரம். கிராமத்துல என்ன பண்ணிருப்பாங்க? இழுத்து வச்சு செவினிலே அப்பிருப்பாங்க அப்பா அம்மா. இதெல்லாம் படிக்குமா, இதெல்லாம் விளங்குமான்னு. அப்பெல்லாம் மாலை முரசு பேப்பர்ல தான் ரிசல்ட் வரும். சாயந்தரம் 3 மணிக்கு வர்றதுக்கு கிராமத்துல இருந்து டவுனுக்கு போயிடுறது. பேப்பரை வாங்கி கூட்டமா இருக்கும். சரட்டு புரட்டு விரட்டுறது. 401 402 404 காணா. நான் வீட்டுக்கே வராம சுத்துறது. வெயிலா போட்டு நம்பர் வழின்னு தூக்கு போட்டு சேர்த்தவன்லாம் உண்டு. மறுநாள் காலையில விடுபட்ட நம்பர்ல அவன் பேர் வரும். நம்பர் வந்துட்டு விடுபட்டு போயிருப்பேன். அந்த காலத்துல அப்படித்தான் சார். இப்ப மாதிரியா ரிசல்ட்டு? அந்த காலத்துல எல்லாம் போய் மாலை முரசு பேப்பர் வாங்க நிற்கிறது. நான் பாஸ் அன்னைக்கு பாஸ் ஆனாலே பெருசு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. 600க்கு 600 வாங்குற உலகத்துல வாழ்ந்துகிட்டு. நான் +2ல 1194 எடுத்தேன். 1194. அப்ப 1200. ஆமா, 1194 மார்க். சூப்பர். வரலையே, பேப்பர்ல வரல.
ஹெட்மாஸ்டர் போய் கேட்டேன், நான் சார் நம்ம 1194 எடுத்திருக்கு, நம்ம பேர் பேப்பர்ல வரலன்னு கேட்டேன். தான் ஒரு அரை அது முழு பரிச்சையில மட்டும் எடுக்கணுமாம்ல, நம்ம காப்பரிச்சை அரைப்பரிச்சை முழு பரிச்சை 3ஐயும் சேர்த்து அவ்வளவுதான் டோட்டல். நம்மள பெருமை பாராட்டுட்டாங்க. சரி விடுங்க நீங்க பேசுங்க. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க எப்படி தெரியுமா, பெத்தவங்க எப்படி பெருமையா சொல்றாங்க தெரியுமா, என் பிள்ளை 3 வயசு தாங்க ஆகுது, ஆனா என் பிள்ளை 3 வயசுல 1330 குரலும் என் பிள்ளை சொல்லுதுன்றத உலக சாதனையா பண்றாங்கங்க. குழந்தை பிறந்து 1.5 மாசத்துல அது எல்லா கலரையும் கண்டுபிடிக்குதுன்னு ஒரு பெத்தவங்க பெருமையா சொல்றாங்க. அந்த காலத்துல பிள்ளைங்க பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, சொத்து சேர்த்து வச்சுங்க, நல்லா சாப்பிட்டாங்க, அவங்க சம்பாரிச்சாங்க, போய் சேர்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல தான் கால்ல தான் நிக்கணும்ன்ற சுயமரியாதையோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சும்மா வந்து பேசுனீங்க கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், என்ன தெரியும் கல்யாணம்? இப்ப நான் பண்ணிருக்கேன் சார் கல்யாணம், சுயமரியாதை திருமணம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துல கல்யாணம் பண்ணீங்க, புருஷனுக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லைன்னு ஊரெல்லாம் வேசும். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு காதலிச்சாலும் அப்பா அம்மா ஏத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்க, நான் உட்பட. எனக்காக கை தட்டுங்க. சும்மா அதானே நான் பேசிட்டு போறீங்க. நீ கல்யாணம் பண்ணது நாங்க இதுக்கு கை சும்மா தட்ட சொல்றேன், காசு கொடுத்து கையும் தட்டுவா உங்களுக்கு. தட்டுங்க. நீ என்ன பத்திரிக்கை கொடுத்து எங்களுக்கு கை தட்டு இருக்கு, எனக்கும் கொடுத்து அன்னைக்கு புரோக்கர் இருந்துச்சு போகல, அது மாதிரி பெருந்தன்மையா இருந்துருவேன். நல்ல ஆட்கள் தான் இல்ல எனக்கு தெரியும். யாரு கல்யாணத்துக்காக போனோம்னா அதோட அப்புறம் அவங்களோட வருத்தம் வந்துடும், பேச மாட்டேன், அதனால தான் போறதில்லை. அது நல்லது, முடிஞ்சு போயிடும் கதை. ஐயோ வேணாம் வேணாம், அதனால அது பிரச்சனையே இல்லை. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, கிராமங்கள்ல இப்பயும் ஒருவேளை ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு தான் குழந்தை இல்லாத பெண் தான் ஒரு கடிதம் எழுதினாலாம். என்ன தெரியுமா, நான் இறந்தால் தயவு செய்து நம்மளுடைய குல வழக்கப்படி என்னை எரித்து விடாதீர்கள், என்னை புதைத்து விடுங்கள் எழுதினாலாம். கீழே எழுதியிருந்தாலும் என்னை ஒரு வேளை புதைச்சா கூட நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டாகட்டும்னு அந்த பெண்ணு எழுதியிருந்தாலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிராமத்துல அந்த பெண்ணை மலடி மலடி மலடின்னு 1000 வார்த்தைகள் சொல்லி குத்திருக்காங்க, கொண்டிருக்காங்க, நல்ல காரியத்துல நிக்க விடாம பண்ணிருக்காங்க. அதுதான் கிராமம். புருஷன் செத்து போயிட்டா கூட எந்த நல்ல காரியத்திலையும் வரக்கூடாது, நீ ஒரு விளக்கேற்ற கூடாது, கல்யாண வீட்டுல முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு அவளை கடைசி வரைக்கும் விதவைன்னு சொல்லி 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 ஏசுறது கிராமத்துல இருக்கிறவங்க. ஆனா புருஷன் செத்தா என்ன, நீயும் 4 இடங்களுக்கு போகணும், நீயும் இந்த உலகத்துல பார்க்கணும், புருஷனுக்காக மட்டும் நீ வாழல, நீ பிறந்ததற்காக நீ வாழணும்னு சொல்றது எங்களுடைய நகரம் என்கிற ஒரே காரணத்தினால் எல்லா விஷயத்தையும் அழிச்சு எல்லா மூட நம்பிக்கையும் ஒழிச்சு கடைசி வரைக்கும் உனக்காக நீ வாழு, உன்னை சார்ந்தவங்களுக்காக நீ வாழுன்னு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நகரத்தாகிய நாங்கள் தான் என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாரதிய மகள். நன்றி, வணக்கம். ஜெய். அருமையான பேச்சு. உண்மையிலே பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 4 மணி நேரம் ஆச்சு. நான் 3 மணி நேரம் தான் பண்ணுவேன். உண்மையிலே இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ரசிப்புத்தன்மை தான். அண்ணே முடிச்சிடறேன், அண்ணே முடிச்சிடறேன் ப்ளீஸ், எனக்கு தானே அர்ஜென்ட். அவர் திட்டிகிட்டே உட்கார, நீ காசு வாங்குற